சரி பாருங்க, வேக நேர வரைவு 2 டைப்பா வரும். இப்படி ஒரு வேக நேர வரைவு பொதுவா தான் இதே மாதிரி ஒரு முறையில தருவான். வேக நேர வரைவு ஒண்ணு உங்களுக்கு எக்ஸாம் தந்தா வரைவை தந்துட்டு அதுல விளக்கம் கேட்போம். இந்த மாதிரி விளக்கம் எழுதுவோம். அல்லது இந்த கீழே முதலாளி விளக்குகிறேன் இந்த மாதிரி விளக்கத்தை தந்து வரைவை கேட்பேன். நான் இப்ப ஒரு டைப்பை செஞ்சுக்கிறாங்க, வரைவை தந்து விளக்கம் கேட்கிறேன். இதுல உங்களுக்கு கேள்விக்கு ஒரு வேக நேர வரை கொண்டு தந்திக்கலாம், சிம்பிளா தந்திக்கலாம். நான் உங்களுக்கு இந்த பாக்ஸா பிரிச்சுக்கிறேன், தேவைக்காக பிரிச்சுக்கிறேன். இப்படி உங்களுக்கு பாக்ஸ் உங்களுக்கு பிரிச்சு வரும். அது உங்களுக்கு சின்ன சதுரங்களை பிரிச்சுக்கிறோம். நேரத்துக்கு இந்த மாதிரி அதாவது கிராஃப் பேப்பர்ல வந்தா கிராஃப் பேப்பரோட சின்ன சதுரங்கள் வரும். கிராஃப் பேப்பர்ல இந்த அமைப்பு தான் வரும். கிராஃப் பேப்பர் மாதிரி பிரிச்சுக்கிறோம், தேவைக்காக பிரிச்சுக்கிறேன். முதல்ல வேக நேர வரைவுகளை எப்படி தந்தா நீ முதல்ல என்ன செய்யும், இந்த வேக நேரத்தை சில விஷயங்கள் எழுதுவோம். இந்த கிராஃப்ல வேக நேரத்தை வரைவுகள் எப்பயுமே வேக நேரத்தை இப்படி போட சொல்லுவாங்க, அதாவது சரிவா போட சொல்லுவாங்க. ஆறுகள் அப்படி உடனே என்ன எழுதுவோம், இதுக்கு பேர் எழுதுவோம். சரிவா போன போட்டு பேர் ஆறுகள். இப்படி போறதுக்கு சீரான வேகம். இது அமர் முருகல். ஆறுகள் சீரான வேகம், அமர் முருகல். இப்ப வேக நேரம் வரைக்கும் இதான் பத்திர விளக்கம். அப்ப ஆறுகள் சீரான வேகம், அமர் முருகல். இது எப்படி ஆறுமுதல் நான் சொன்னேன், ஏன் இது ஆறுமுதல் சொன்னேன் முதல் பாருங்க. சைபர்ல முதல் 4 செகண்ட் பாருங்க. இந்த துண்டுக்கு மட்டும் பாருங்க, புள்ளி புள்ளி போட வச்சுக்காங்க. இது இருக்குது இந்த 4 செகண்ட் பாத்தீங்கன்னா முதலாவது சந்தர்ப்பம் ஒரு முக்கோணம் படித்தது பாருங்க. இங்க அதை விட கூடு ஒரு சதுரம் முக்கோணம், இங்க அதை விட 2 சதுரம் முக்கோணம், 3 சதுரம் முக்கோணம். அப்ப படிக்கட்டு மாதிரி ஏறிக்கிட்டு போகுது. வேகம் அதிகரிச்சா ஆறுமுதல் ஆறுமுதல் வேகம் அதிகரிக்குது. முதல் சதுரம் ஒரு முக்கோணம், ஒரு சதுரம் முக்கோணம், 2 சதுரம் முக்கோணம். எக்ஸாம்பிள் லேசா பாக்குறது இப்படி வேகம் ஆறுமுதல் மறக்காம. இங்க பாருங்க சம அளவு சதுரங்கள் காட்டப்பட்டிருக்குது, அவை சீரான வேகம். இப்ப இந்த வேகம் செய்ய போது குறைஞ்சிட்டு போகுது பாருங்க. 1 2 3 சதுரம் போனோம், 2 சதுரம் போனோம், குறையும். அவையில அமர்வுகள் வேக நேரம் எப்பயுமே இப்படி 45 மாதிரி நடுவில் இப்படி போற மாதிரி கூட காட்டினாரு. இந்த மாதிரி கூட காட்டினா ஓம விதியில காப்போம், அந்த மாதிரி காட்டினா சீரானது. சரி, ஆறுமுதல் இப்படி சமாந்தரம் அப்படி போட போகணும்னு சொன்னா இதுக்கு சமாந்தரமா போனா சீரானது. இப்படி குறைஞ்சுட்டா அமர்வுகள். இப்ப சொல்றது வேக நேர வரைவு விளக்கப்படுத்தலாம். வேக நேர வரைவு விளக்குக வரைவுல என்ன சொல்றான். அப்ப ஒரு நிமிஷமா பார்க்கணும். முதலாவது ஆறுமுதல் விளக்கப்படுத்தணும், சீரான வேகம், அமர்வுகள். பாருங்க, ஓய்வில் இருந்து ஓய்வுனா சைக்கிள். ஓய்விலிருந்து முதல் 4 செகண்ட்கள், ஓய்விலிருந்து முதலாக 4 செகண்ட், ஓய்விலிருந்து முதல் 4 செகண்ட்கள் இதான் ஓய்வு. ஓய்விலிருந்து முதல் 4 செகண்ட், அது வேகத்தை கண்டுகளுக்கு மாறும், 4க்கு மாறும். ஓய்விலிருந்து முதல் 4 செகண்ட், ஓய்வுக்குள்ள வேகம் சைக்கிள், 4 செகண்ட் வேகம் 4. ஓய்வில் இருந்து முதல் 4 செகண்ட்கள் வேகம் 4 மீட்டர் செகண்ட் அதிகரிக்கின்றது. அப்ப வேகம் கூடுதல் சொல்ல என்ன முருகல் ஆறுகள். அது அடுத்த பட்சத்தான இந்த சீரான வந்தியா எழுதுவோம். அடுத்த 4 செகண்டா 4ல இருந்து 8 வரை அடுத்த 4 செகண்ட்கள். அடுத்த 4 செகண்ட்கள் 4 செகண்ட் தொடக்கம் 8 செகண்ட் வரை வேகம் 4 மீட்டர்ல இருக்குது. பாருங்க, 4 செகண்ட்ல 4 தான் இருக்குது, 5 செகண்ட்ல வேகம் 4 தான் இருக்குது, 6 செகண்ட்ல வேகம் 4, 7 செகண்ட் 4, 8 செகண்ட் 4. அவ அடுத்த 4 செகண்ட்கள் 4 தொடக்கம் 8 செகண்ட் வரை வேகம் 4 என்னும் சீரான வேகத்தை சொல்றாங்க. சீரான வேகம் சொல்றது போறோம். இறுதி 2 செகண்ட்கள், அதாவது 8ல இருந்து 10 இந்த 2 செகண்ட்கள், இறுதி 2 செகண்ட்கள், இறுதி 2 செகண்ட்கள் 8ல இருந்து 10 செகண்ட் வரை, 8ல இருந்து 10 செகண்ட் வரை வேகம் 4ல இருந்து வேகத்தை பாருங்க. 8 செகண்ட் வேகத்தை பாருங்க 4 இருக்குது, 10 செகண்ட் வேகத்தை பாருங்க 10 செகண்ட், 10 செகண்ட் வேகம் 0 ஆகும். அவை இறுதி 2 செகண்ட்கள் 8ல இருந்து 10 செகண்ட் வரை வேகம் 4 மீட்டர் செகண்ட் வேகத்தில் இருந்து ஓய்வு வருகின்றது. ஓய்வு சொல்ல கடைசியில் முடியும். அப்ப சொல்லாம அப்ப உங்களுக்கு வேக நேர வரைபடத்தை வந்து விளக்கம் கேட்கு அல்லது கேள்வி எப்படி இருக்கா இந்த விளக்கத்தை தந்து உங்களுக்கு வேக நேர வரைபடம் நீங்களே உங்களை வரைய சொல்லுவோம். சரி, வேக நேர வரைபடத்தை வேக நேரம் கேள்வி இருக்கிறான். முதல்ல 6 முதலை காணுகிறோம். 6 முதலை காணுகிறோம் சொன்னா இந்த வேக நேர வரைபடம் இதை படித்திறன் காணும். படித்திறன் சொல்லுவோம். படித்திறன் தான் 6 முதல். 6 முதல் 6 முதல் சமன்பாடு போடல படித்திறன் சொல்லுவாங்க. அப்ப படித்திறன் சொன்னா இதுக்கு ஒரு டேன் தீட்டா பெருமானது. அப்ப படித்திறன் சம எதிர்பக்கத்தின் டேன் தீட்டா எதிர்பக்கத்தின் கீழ் அயற் பக்கம். இந்த இடத்துல கோணம் பாத்தீங்கன்னா டேன் தீட்டா இதான் படிக்கிறது. எதிர்பக்கத்தின் கீழ் அயற் பக்கம். அப்ப எதிர்பக்கத்தோட வருது, எதிர்பக்கத்தோட வருது, இது எதிர்பக்கம். இந்த கோணத்துல எதிர்பக்கம் வருது, ஏன் எதிர்பக்கம்
இங்கே இது பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆரம்பம் சைப இறுதி 4 அப்ப 4ல இருந்து சைபர் அழகு மீட்டர் செகண்ட் வருது கீழே அயற்பக்கம் இந்த கோணத்துக்கு எதிர்பக்கம் இது அயற்பக்கம் எது இதுதான் அயற்பக்கம் இந்த கோணம் அயற்பக்கம் ஒரு 4 சைபர் செகண்ட் கடைசி என்ன வரும் 4 கீழ் 4 மீட்டரின் கீழ் செகண்ட் இந்த நேரத்துக்கு வர ஒரு செகண்ட் இருக்குது அப்ப 4 இருக்கிறத விட என்ன வரும் 1 4 இருக்கிறத 1 4 கூட 1 மீட்டர் பெர் செகண்ட் வர்க்கம் 6 வரும் இதை விட 6 அப்படின்னா இந்த படித்திறன் எதை கொடுக்கும் 6 படித்திறன் சொல்ல டேன் தீட்டா இதுல டேன் பெருமானம் டேன் என்ன அர்த்தம் எதிர்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம் எதிர்பக்கம் தான் இருக்குது அயற்பக்கம் அப்ப படித்திறன் கண்டோம் இது 6 செல்ல தூரம் சொன்னா செல்ல தூரம் அல்லது இடப்பெயர்ச்சின்னு சொல்றது வேற வரையில நீங்க எதிர பரப்ப காணணும் இந்த துண்ட பரப்ப காணணும் இந்த ஏரியால பரப்ப ஃபுல்லா கண்டா செல்ல தூரம் மட்டும் அடிச்சு காட்டுங்க கையால அடிச்சு கிளியர் பண்ணிக்கிறது இந்த ஏரியால பரப்ப கண்டா 6 என்பது செல்ல தூரம் முக்கோணத்தை பரப்ப காணும் அப்ப முக்கோணத்தையும் பரப்ப கண்டா சரி முக்கோணத்தின் பரப்பளவு அரைதர அடிதர இந்த முக்கோணத்தை பரப்ப என்ன முக்கோணம் வருது செங்கோண முக்கோணத்தை வருது முக்கோணத்தை பரப்ப அடிதர அடிதர செங்குத்தியரம் செங்குத்தியரம் அப்ப அரை போட்டுட்டீங்க இது அடி சொல்லுங்க எவ்வளவு அடி 4 இதான் அடி முக்கோணத்தை அடி போடுங்க முக்கோணத்தை அடி 4 அப்ப அரை தர அடிதர செங்குத்தியரம் அரை போட்டாச்சு அடி எத்தனை 4 செங்குத்தியரம் எவ்வளவு நீங்க செங்குத்தா பார்க்கணும் செங்குத்தி பார்க்கறதா சீரான வேகத்தின் போது சென்றது சம்பவம் இப்ப செவ்வகத்தின் பார்க்கறதா சீரான வேகத்தின் போது சென்றது அப்ப சீரான வேகத்தின் போது சென்றதுன்னா செவ்வகத்தின் நீரந்தர நீளம் பெரிய பக்கம் தான் நீளம் எல்லாம் சாமான் தான் இங்கேயும் செவ்வாய் பார்க்கணும் இந்த செவ்வாய் இது வரைக்கும் இல்ல சதுரம் இந்த செவ்வகத்தை பார்க்கல சதுரத்தை பார்க்கல சமன் இங்க நீளம் 8 அகலம் 8 அப்ப சதுரத்தை வரமா மாறும் செவ்வகம் மாறும் சதுரத்தை வரும் சரி சதுரத்தின் பார்க்கணும்னு சொன்னா சதுரம் எல்லா பக்கம் சமனாய் சதுரத்தை பார்க்கணும் எல்லா பக்கம் சமனாய் சதுரம் நீளம் சதுரத்தை ஏதாவது பட்டம் வர்க்கம் அவங்க நீளம் அகலம் எல்லாம் சமன் 4 மீட்டர் தர 4 4 14 கூட வரும் 16 மீட்டர் வர்க்கம் வர முடியும் ஆனா இந்த பரப்பு தூரத்துக்கு சமம் அப்ப 16 அவன் சீரான இருக்கும்போது போட்டு செல்வாங்க ஒரே ஸ்பீட்ல எவ்வளவு தூரம் போகுது வாகனத்துல அதே காட்டினீங்க 4 மீட்டர் per செகண்ட் காட்டினீங்க எவ்வளவு தூரம் அதே ஸ்பீட்ல போனா சீரான எவ்வளவு தூரம் போனா இதை பரப்ப கண்டா அந்த பரப்பு இடப்பெயர்ச்சிக்கு எனக்கு வந்து சமன் இடப்பெயர்ச்சி தான் பொதுவா அமர்வுகளை காரணம் சொன்னா இந்த முக்கோணத்துல படித்திறன் காரணம் இந்த முக்கோணத்துல படித்திறன் காரணம் இது ஒரு சில முக்கோணம் அமைது இந்த முக்கோணத்துல படித்திறன் கண்டா அமர்வுகள் இதுதான் சில முக்கோணம் இந்த முக்கோணத்துல படித்திறன் டேன் தீட்டா இது எதிர்பக்கம் தான் முக்கோணத்துல இது எதிர்பக்கம் கீழே வந்து என்ன பக்கம் அயல் பக்கம் அப்ப முக்கோணத்தை பக்கம் படித்திறன் 6 சமன் படித்திறன் 6 சமன் அப்ப இது 1 மீட்டர் செகண்ட் 6 படித்திறன் 6 அப்ப அமர்வுகளை காரணம் சொன்னா அதுல டேன் தீட்டா போட்டின்னு சொன்னா படித்திறன் சமன் படித்திறன் சொல்ல மேட்ச்ல டேன் தீட்டா படித்திறன் சமன் எதிர்பக்கத்தின் அயற்பக்கம் இந்த படித்திறன் சமன் எதிர்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம் இப்ப எதிர்பக்கம் எவ்வளவு வந்து இந்த பக்கம் இது பார்க்கணும் எதிர்பக்கம் 4 இதான் 4 துவக்கம் 4 ஆர்வம் 4 துவக்கம் இங்க முடிய சைபர் அப்ப இந்த எப்ப பார்ப்போம் 4 ஆரம்ப வேகம் 4 இது வேகம் சைபர் அப்ப சைபர்ல 4 போகணும் சைபர் 4 கீழே அயற்பக்கம் 10ல இருந்து 8 கழிப்போம் கழிச்சா வரும் 4 4 10ல இருந்து போனா 2 குளிச்சா விட வரும் 2 மீட்டர் per செகண்ட் சயல வந்தா அதுதான் பேர் என்ன சயான்பு அதான் என்ன அமர்
முழுகல் போட்டா சய போட தேவைங்க 2 மீட்டர் per செகண்ட். ஆர்முல் சய வரும். அப்ப இந்த படிக்கிற காணும். நீங்க சில ஸ்கூல்ல சில டீச்சர் மாதிரி சரி இது துருவா ஆர்முல் சமன்பாடு படிச்சிருக்காங்க. அப்படி செஞ்சா பிரச்சனை இல்லை. ஆனா முறை படித்திருந்தா காணும். படித்திருந்து சொல்லி முக்கோணத்துல பெருமானம் tan தீட்டான்னு சொல்லுவாங்க. எதிர்பக்கம் படிக்கிற எதிர்பக்கம் அயற்பக்கம் எதிர்பக்கத்துல விடைய போடும் அயற்பக்கம். அதே மாதிரி இங்கால வரக்குள்ள அமர்வுகளுக்கு இந்த முக்கோணம் போகல இதுல படித்திருந்த எதிர்பக்கம் தான் அயற்பக்கம் தான் இதுல விட விட்டா சரி அவ்வளவுதான் விஷயம். அவங்களுக்கு வருது சயன வருது சயன் சொன்னா அமர்வுகள் அமர்வுகள் போட்டா சய போடக்கூடாது மீட்டர் செகண்ட் இருக்கா. அடுத்தது அமர்வுகள் போது செல்ல தூரம் சொன்னா இந்த முக்கோணத்துல பரப்ப சின்ன முக்கோணம் உருவாது அதுல பரப்பளவு சமயம் அமர்வுகள் செல்லா இந்த முக்கோணத்துல பரப்ப நீங்க காணணும். இதுல உருவாத முக்கோணத்துல அமர்வுகள் குறிக்கிற முக்கோணம் உங்களுக்கு தெரியணும். எது 6 புள்ளிகள் எது சீராக அமர்வுகள் செய்யும். அவ இந்த முக்கோணத்தை பரப்ப காணணும். அமர்வுகள் செல்ல சொன்னா அப்ப என்ன வரப்போகுது அரைதர அடிதர செங்குத்துயரம். அரை எவ்வளவு வரப்போகுது அரை சரி அடி எவ்வளவு 10 கழிச்சா எவ்வளவு 2 செங்குத்திரம் எவ்வளவு இந்த செங்குத்திரம் 4 இப்ப 4 வெட்டுப்பட்ட 2 வெட்டுப்பட்ட என்ன வரும் 4 மீட்டர். இப்ப கேட்டது மொத்த இடப்பெயர்ச்சியை காண்க. மொத்த இடப்பெயர்ச்சியை காண்க. ஏற்கனவே இதுல பரப்ப கண்டீங்க இதுல பரப்ப கண்டீங்க. இந்த பரப்பு இடப்பெயர்ச்சிக்கு சமம் அவ்வளவு அவசியம். இதுல பரப்பு இதுல பரப்பு இதுல பரப்பு 3 கூட்டம் மொத்த இடப்பெயர்ச்சி வரும். அப்ப மொத்த இடப்பெயர்ச்சி காண என்ன செய்யணும் கூட்டம். முதல்ல என்ன வருது 8 மீட்டர். ரெண்டாவது என்ன வருது முதல்ல ஹார்மோனியல் போர்ஷன் இருக்கும் இடப்பெயர்ச்சி. ரெண்டாவது சீராக போர்ஷன் இடப்பெயர்ச்சி 14 மீட்டர். அடுத்த அமர்மோசன் இடப்பெயர்ச்சி 4 மீட்டர். கூட்டினா என்ன வரும் 28 மீட்டர். இது கூட வரும். இதுதான் மொத்த இடப்பெயர்ச்சி. இன்னொரு மெத்தட் இது சரிவகத்துல பரப்ப காணணும். மொத்த இடப்பெயர்ச்சி சரிவகத்துல பரப்ப கண்டாலும் மொத்த இடப்பெயர்ச்சி அதே விட வரும். பாருங்க சரிவகத்தின் மொத்த இடப்பெயர்ச்சி சரிவகத்துல பரப்ப கண்டா சரி மொத்த இடப்பெயர்ச்சி அறிவு தேவையில்லை. சரிவகத்துல பரப்ப பார்க்கணும். மொத்த இடப்பெயர்ச்சி சரிவகத்துல பரப்ப பார்க்கணும். சரிவகத்துல பரப்பும் மொத்த இடப்பெயர்ச்சி சமம். ஏன் சரிவகத்துல துருவா மொத்த இடப்பெயர்ச்சி கேட்டாண்டா இப்படி நீங்க ஒன்னொன்னா கண்டு 6 முதல் போய் சேர்ந்த தூரம் சீராகத்தின் போய் சேர்ந்த தூரம் அமர்முதல் போய் சேர்ந்த தூரம் சரி கூட்டிங்க டைம் கொடுப்போம். துருவா அந்த வேகத்தை வரையில மொத்த இடப்பெயர்ச்சி கேட்டாண்டா சரிவகத்துல மட்டும் தான் நீங்க செய்வோம். அப்ப சரிவகத்தின் பரப்பளவு சமம் அரைதர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை சமாந்தர அரைதர சமாந்தர பக்கங்கள் கொடுத்து வைத்தாங்க. என்ன செங்குத்துயரம் அரைதர சமாந்தர பக்கங்கள் கொடுத்து வைத்தாங்க செங்குத்துயரம். இதை போடுங்க அரைய போடுங்க அரை போட்டாச்சு. சமாந்தர பக்கம் சொல்றது இதான் சமாந்தர பக்கம். முதல்ல கீழே வருது அடி 10 மேல இந்த இடத்துல வருது 8 4 வருது 4. அப்ப முதல்ல கூட்டம் பிரேக்கெட்ல போடும் 10 ஃபுல்லா கீழே 10 மேல இடத்துல 4 பிளஸ் 4 ஒரு செங்குத்தியரம் வருது. இந்த சரிவாது ஃபுல் சரிவாது செங்குத்தியரம் இங்க பார்த்தா வருது 4. ஒரு செங்குத்தியரம் வருது. இந்த சரிவாது ஃபுல் சரிவாது செங்குத்தியரம் இங்க பார்த்தா வருது 4 செங்குத்தியரம் தரேன். அப்ப நீங்க சரியா அரை சமாந்தரம் கொடுத்து வைத்தா செங்குத்தியரம். அப்ப அரை போட்டாச்சு. சமாந்தர பக்கம் 14 செங்குத்தியரம் 4. இது 7 4 இன்னும் வந்து அதே விட வரும். இங்க 28 மீட்டர் வந்து மொத்த பக்கம் அங்கே 28 மீட்டர் வரும். அதாவது நீங்க 6 தூரம் அந்த முக்கோணத்துல பரப்பு இந்த முக்கோணத்துல பரப்பு சீரான வேகத்தின் போது சென்ற இடப்பெயர்ச்சின்னு சொன்ன இந்த செவ்வகத்துல பரப்பு அல்லது சதுரத்துல பரப்பு அமர்வும் போது சென்ற இடப்பெயர்ச்சி இந்த முக்கோணத்துல பரப்பு. இதை 3ஐயும் கூட்டும் போது வாரங்களையும் 6 சென்ற இடப்பெயர்ச்சி 8 சீரான வேகத்தின் போது சென்ற இடப்பெயர்ச்சி 14 அமர்வும் போது சென்ற இடப்பெயர்ச்சி 4 புலத்தை கூட்டும் போது 28 வரும். அது நம்ம துருவா சரிவாக்க பரப்பு கண்டா சரி. இதை பரப்பு இடப்பெயர்ச்சிக்கு சமன்.